மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி சேனல் இங்கு கற்பனை, உண்மைக்கு புறம்பானது, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது. மாறாக மெய்த்தன்மை என்கின்ற ஒன்றை பற்றியே நாம் இங்கே ஆராய்ந்து அரசி பேசிக் கொண்டிருக்கிறோம், கலந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நாம் கலந்து உரையாடுவோம். அதற்கு முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு ஒரு 5 நிமிட வீடியோ ஒன்று உங்களுக்காக இந்த வீடியோ தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்கின்ற அந்த திருப்புகழ் என்கின்ற ஒரு நிலையிலே ஒரு 4 வரிகளுக்கான மெய்யான விளக்கம். இது ஒரு இறை விளக்கம். அதாவது இறைநிலை எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்தது, எப்படி இயங்குகிறது, இதனுடைய முடிவு நிலை என்ன, இதை எப்படி நாம் உணர இருக்கிறோம், உணர்ந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இங்கே விளக்கமாக கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடலை முதலில் காண்போம். நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சுரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நமோ. இதன் மெய்யான விளக்கம் இப்பொழுது உங்களுக்காக. நாத விந்து என்பது, நாதம் என்பது ஒளி, அதாவது சவுண்ட். விந்து என்பது அங்கே ஒளி, லைட். இந்த ஒளியானது, சவுண்ட் என்பது மஞ்சள் நிறமாகவும், ஒளி என்கின்ற லைட் வெள்ளை நிறமாகவும் இருக்கிறது. இங்கே இரண்டும் கலக்கும் போது, கலா என்றால் கலப்பு, அங்கே தீ உண்டாகிறது. தீ என்பது சிவப்பு நிறம். உதாரணமாக, நீங்கள் மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்தால் அங்கே சிவப்பு என்கின்ற நிறம் தோன்றும். இதை நீங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கலாம். எனவே இந்த ஒளித்தன்மை தான் இந்த உலக உற்பத்திக்கு, பிரபஞ்ச உற்பத்திக்கு மூல காரணமாக இருந்து அங்கே கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு என்கின்ற ஒரு அக்கினி தோன்றி, அந்த அக்கினி மூலம் அங்கே சக்தி நிலை தோன்றுகிறது. இதை நான் வணங்குகிறேன் என்கிறார். எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு பாடல் பாருங்கள். நாத விந்து கலாதி நமோ நமோ. இது முதல் வரி. இரண்டாவது வரி, வேத மந்திர சுரூபா நமோ நமோ. வேதம் என்பது பேரறிவு, மந்திரம் என்பது ஓங்கார ஒளி, அகர உகர மகாரம். இதுதான் இங்கே வேத மந்திரம். இந்த பேரறிவு கொண்ட ஓங்கார ஒளி சொரூபா என்பது சொரூபம். இதுதான் இறைவனுடைய சொரூபம். அங்கே ஒளி நிலையாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அங்கே நல்ல ஒரு பெரு நிலையை நிகழ்த்தி கொண்டிருக்கும், நடன நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இறைவனை வணங்குகிறேன் என்கிறார். அடுத்த வரியிலே, ஞான பண்டித சுவாமி. ஞானம் என்பது அறிவு என்பது பொருள். உங்களுக்கு தெரியும். பண்டிதம் என்றால் என்ன? இங்கு பண்டிதம் என்பது நடனம். அதாவது பேரறிவு பெருஞானம் கொண்ட நடனம். இந்த பேரறிவு நடனம் என்றால் அசைவு. அசைவு என்பது ஒரு நிலையற்ற தன்மை. அதாவது ஓரிடத்தில் இல்லாது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இறைநிலை. அங்கே நடனம் நிகழும் போது அங்கேதான் பல்பொருள் உண்டாகிறது சக்தி நிலையாக. வெகு கோடி என்பது அடுத்த வரியிலே. சுவாமி என்றால் வணக்கத்துக்குரிய இறைத்தன்மை என்று பொருள். வெகு கோடி என்றால், வெகு என்பது மிக அதிகமான, கோடி என்பது வளைவு, அதாவது கோடி என்பது இங்கு வளைவு. இந்த இறைவன் வளைத்தன்மை, அதாவது வட்ட வடிவமாக இருக்கிறான். அந்த வட்ட வடிவமாக இருந்து கொண்டிருக்கும் இறைவன் அங்கே விரைந்து சென்று விரைவு என்கின்ற நிலையிலே சுழற்சி நிலை ஏற்பட்டு, அந்த சுழற்சி நிலை மூலம் அங்கே ஒரு காந்தத்தன்மை ஏற்பட்டு, அங்கே இந்த காந்தத்தன்மை மூலம் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது என்பதுதான் ஞான பண்டித சுவாமி வெகு கோடி. அடுத்து, நாம சம்பு குமார நமோ நமோ. நாம சம்பு, நாமம் என்றால் நிறைவான, சம்பு என்பது இன்பத்தை தரக்கூடியது, குமார என்றால் அதிலிருந்து வந்த பொருள். ஆக என்றும் இன்பத்தை தரக்கூடிய இறை பொருள் இருந்து வந்த இறைவன் இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலையாக மாறும்போது அங்கே சக்தி பிரவாகம் உண்டாகிறது. அந்த சக்தி பிரவாகம் ஒரு சுழற்சி நிலையிலே காந்தம் உருவாகி, அந்த காந்தம் மூலம்
அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் நடந்து கொண்டு அந்த நடன நிகழ்ச்சி மூலம் இறைத்தன்மை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதையே வணங்குகிறேன் என்றுதான் பொருள். எனவே நண்பர்களே, இதுதான் இங்கே பொருளாக கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் இறைத்தன்மையை அழகாக விவரித்திருக்கிறார். அடுத்த வரிகளின் பொருட்களை, அதாவது பொருளை, அடுத்த வரிகளின் பொருளை அடுத்த வீடியோவில் கண்டு கழிப்போம். நன்றி நண்பர்களே.